மகாராஷ்டிர துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா அரசியலின் பெரும் சக்தியாக விளங்கிய அஜித் பவாரின் பொது அரசியல் வரலாறு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது காணலாம். மகாராஷ்டிராவில் பரபரப்பு அரசியல் நிகழ்வுகளை அரங்கேற்றிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரான அஜித் பவார் கடந்த 1959 ஜூலை 22 அன்று அகமதுநகர் மாவட்டம் தியோலலி பிரவராவில் பிறந்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் மூத்த அரசியல் தலைவருமான சரத் பவாரின் அண்ணன் அனந்தராவ் பவாரின் மகன் ஆவார். பள்ளி படிப்பை தியோலியில் முடித்த இவர் தந்தையின் அகால மரணம் காரணமாக தனது பட்ட படிப்பை பாதியிலேயே கைவிட்டு குடும்ப பொறுப்புகளை ஏற்றார். இதையடுத்து கடந்த 1982 ஆண்டில் கூட்டுறவு சர்க்கரை தொழிற்சாலையின் வாரியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அஜித் பவாரின் அரசியல் பயணம் தொடங்கியது. கூட்டுறவுத் துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார் அஜித் பவார். 1991 ஆண்டு புனே மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுமார் 16 ஆண்டுகள் அந்த பதவியில் நீடித்தார். இதையடுத்து மெல்ல அரசியலுக்குள் நுழைந்தவர் 1991 ஆண்டு பாராமதி பேரவை தொகுதியின் வெற்றி மூலம் பேரவைக்குள் நுழைந்தார். பின்னர் தனது சித்தப்பா சரத் பவார் மத்திய பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்க வசதியாக தனது மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து மக்களவை உறுப்பினராகவும் இருந்த அஜித் பவார் தன்னுடைய பலம் அறிந்து மீண்டும் மாநில அரசியலுக்கு நுழைந்தார். பாராமதி தொகுதியிலேயே 1995, 1999, 2004, 2009, 2014, 2019, 2024 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு 8 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளார். பல்வேறு நிர்வாக திறமைகளை வளர்த்து கொண்ட அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரானார். மகாராஷ்டிரா பொருளாதாரத்தையும் கொள்கைகளையும் வடிவமைக்கும் தலைவர்களில் ஒருவராகவும் மாறினார். 1991 ஆண்டு ஜூன் மாதம் முதல் 1992 ஆண்டு நவம்பர் மாதம் வரை மகாராஷ்டிராவின் வேளாண்மை மற்றும் மின்துறை அமைச்சராக பணியாற்றினார். பின்னர் மண்வள பாதுகாப்பு, மின் மற்றும் திட்டமிடல் துறைக்கான அமைச்சரானார். 1999 தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்த போது நீர்ப்பாசனத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் அஜித் பவார் 6 முறை துணை முதல்வராக பதவி வகித்துள்ளார். 2019 ஆண்டு பாஜக ஆதரவுடன் திடீரென துணை முதல்வரான அஜித் பவார் 80 மணி நேரம் மட்டுமே அந்த பதவியில் இருந்தார். துணை முதல்வர் என்ற பதவியை அடைந்துவிட்ட அஜித் பவாருக்கு முதல்வர் பதவிதான் ஒரே லட்சியமாக இருந்தது. மகாராஷ்டிர முதல்வர் என்ற கனவை நோக்கியே அவர் தன்னை செலுத்திக் கொண்டிருந்தார். பல்வேறு தருணங்களில் அவருக்கு அந்த நல்வாய்ப்பு கிட்ட நெருங்கி வந்த போதும் அவரது அரசியல் எதிரிகள் மற்றும் அவருக்கு எதிராக தீட்டப்பட்ட சில சதிகள் காரணமாக முதல்வர் நாற்காலி கை நழுவிக் கொண்டே இருந்தது. இதனிடையே சரத் பவாரின் அரசியல் வாரிசு யார் என்பதில் ஏற்பட்ட மோதலால் அஜித் பவார் தனித்து செயல்பட்டார். அவரது பிரிவையே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக ஏக்நாத் ஷிண்டே பிரிவு சிவசேனா கூட்டணியில் இணைந்த அஜித் பவார் அன்று மீண்டும் மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இவருடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மேலும் 8 எம்எல்ஏக்களும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அண்மையில் மகாராஷ்டிரா மாநில உள்ளாட்சி தேர்தலில் பகமை மறந்து சித்தப்பா சரத் பவார் கட்சியுடன் இணைந்து பல இடங்களில் அஜித் பவார் பிரிவு போட்டியிட்டது. இதனால் இரு கட்சிகளும் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. இந்நிலையில் மும்பையில் இருந்து சரத் பவார் குடும்பத்தின் கோட்டையாக கருதப்படும் பாராமதிக்கு சென்றபோது அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியதில் அஜித் பவார் உள்பட 5 பேர் பலியாகியுள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.